அன்புக்குரிய இனிய குலாலகுல அருமை நண்பர்களே, நம்முடைய முன்பாண்டு தொழிலாளருடைய பிரச்சனைகளை குறித்து இன்று அளவிலே அனைத்து மாவட்ட ஆட்சியர் முன்பாக கோரிக்கை எழுப்பி ஒரு நிகழ்ச்சி இருக்கின்றது. மண் தோன்ற காலத்தை முன் தோன்றிய மூத்த குடிகளிலே முதல் குடியான மீனவர் குடி, விவசாய குடி, அந்த இரண்டு பொருள்களையும் சூரிய ஒளியிலே வைத்தும் பாறைகளில் வைத்தும் சாப்பிட்டு வந்தவர்களுக்கு சுவையான உணவை சமைத்து சுவைத்து சாப்பிடுவதற்கு ஏற்ற மண்பாண்டங்களை செய்து தந்தவன் குயவர்கள். அந்த குயவர்கள் ஆதி காலத்திலே இருந்து இன்று வரை களிமண்ணை மூலப்பொருளாக கொண்டு பணியாற்றி மண்பாண்டங்கள், தெய்வ உருவங்கள், கலைநயமிக்க பொம்மைகள், உண்டியல் போன்ற பல்வேறு பொருள்களை எல்லாம் இன்றைக்கும் செய்து வருகிறார்கள். மக்களுக்கு வருகின்ற தைத்திங்கள் திருநாளிலே நடைபெறும் பொங்கல் திருவிழா நாளிலே ஒரு நாணயம் ஒரு இலவசமாக வழங்க வேண்டும் என்று தமிழக அரசிடம் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். கடந்த பல ஆண்டு காலமாக ஏழை எளிய மக்களுக்கு, ரேஷன் கார்டுதாரர்களுக்கு அரிசி, பருப்பு, கரும்பு போன்ற பல்வேறு உணவுப் பொருட்களையும் நெசவாளர்கள் வாழ்வதற்காக வேட்டி சாலையும் பண உதவியும் தந்து வருகின்ற அரசு, அதே போல் ஏழ்மையில் வாழ்கின்ற மண்பாட்டு தொழிலாளர்களுக்கு ஒரு அடுப்பும் இலவசமாக வாங்கி தந்தால் அந்த ஏழை எளிய மக்கள் ஆண்டுதோறும் இந்த அரசுக்கு நன்றி பெற்றவர்களாக இருப்பார்கள் என்ற கோரிக்கையை முன்வைத்து பண்ணி கொண்டிருக்கின்றோம். அடுத்து மண்பாண்ட தொழிலாளர்கள் மழைக்காலங்களிலே மண்பாண்டங்கள் செய்ய முடியாது, வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. ஏற்கனவே செய்து வைத்திருந்த பானைகள் எல்லாம் கரைந்து போய்விடும், உடைந்து போய்விடும். பல்வேறு நஷ்டம் ஏற்பட்டு கஷ்டங்களுக்கு ஆளாவார்கள். இதனை எல்லாம் நம்பிய தமிழக முன்னாள் முதலமைச்சர் 4000 ரூபாய் மழைக்கால நிவாரண நிதியாக தந்தார்கள். 2014ஆம் ஆண்டிலே கரசங்கார் பகுதியிலே, வண்டலூர் பகுதி அடுத்த கடலூர் கரசங்கார் பகுதியிலே மாநாடு நடத்தி அந்த நாட்டிலே அமைச்சர் பெருமக்களே வருகை தந்து இந்த மாநாடு குலால மக்களுடைய வாழ்வு செவிக்க தமிழக அரசு சார்பாக 5000 ரூபாய் என்று அறிவித்தார்கள். அது முதல் கொண்டு 5000 ரூபாய் தான் வழங்குகிறார்கள் தவிர, அதை தவிர்த்து கடந்த 4 ஆண்டு காலமாக 1 ரூபாய் கூட ஏற்றி தரவில்லை என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அதே நேரத்தில் மீனவ சகோதரர்களுக்கு 7000 ரூபாய் என்று உயர்த்தி தந்திருக்கிறார்கள். அதில் வரவேற்க மீனவர்களுக்கு 7000 ரூபாய் என்பது அவர்களுக்கும் 10000 ரூபாய் வேண்டும். அது மட்டுமல்ல, ராமநாதபுரம் மன்னர் ஆட்சியின் அதிகாரத்தில் இருந்த கச்சத்தீவை அன்றைய முதல்வரும் பிரதமரும் இணைந்து அதை இலங்கை அரசுக்கு தாழ் வார்த்தார்கள். அந்த கச்சத்தீவை மீட்டு தந்தால் மீன் பிடிக்கின்ற மீனவர்கள் அங்கே அந்த மீன்களை உலர வைப்பார்கள், உணவு அருந்துவார்கள், அங்கே ஓய்வு எடுப்பார்கள். அப்படிப்பட்ட நம்முடைய இந்திய எல்லைக்குள் உள்ள கச்சத்தீவை மத்திய மாநில அரசு இணைந்து அதனை மீட்டு தர வேண்டும். அவர்களுக்கு மண்பாண்ட தொழில்களை செய்கின்ற இந்த சமூக மக்களுக்கு மழைக்கால நிவாரண நிதியாக 10000 ரூபாய் வழங்க வேண்டும். அதே போன்று இலவசமாக மின்சக்கரம் மத்திய அரசும் மாநில அரசும் அனைத்து மண்பாண்ட தொழிலாளர்களுக்கும் வழங்க வேண்டும். அந்த மின் சக்கரத்துக்கு தேவையான மின்சாரத்தையும் அரசு இலவசமாக வழங்க வேண்டும். மண்பாண்ட தொழில் மேம்படுத்த வேண்டும். தொழிற்பயிற்சி கல்லூரியை உருவாக்க வேண்டும். எதிர்கால மாணவர்கள் அறிந்து கொள்கின்ற வகையிலே எல்லா பள்ளிகளிலும் ஒரு பாடப்பிரிவை உருவாக்கி மண்ணின் மகத்துவத்தை இந்த உலக மக்களுக்கு எடுத்து காட்டுகின்ற வகையிலே பாட புத்தகத்திலே ஒரு பிரிவை உருவாக்கி மக்களுக்கு தேவையான நலன்களை, உதவிகளை இந்த அரசு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தியும் நீண்ட காலமாக
பல்லாண்டு காலமாக வாழ்ந்து வருகின்ற அந்த மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு அடிமனை பட்டா வழங்க வேண்டும். பலருக்கு அப்படிப்பட்ட நிலை ஏற்படாமல் அவர்கள் மாவட்ட ஆட்சியாளர்களையும் வட்டாட்சியாளர்களையும் சந்தித்து திண்டாடி கொண்டு வருகின்றார்கள். அவர்கள் நிரந்தரமான வீட்டு வசதிகளை உருவாக்கி தர வேண்டும். சமத்துவபுரத்தில் கூட மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு ஒரு 2% இட ஒதுக்கீடு கொடுத்து அவர்களுக்கு 2 கடைகளை தர வேண்டும். வியாபாரம் செய்கின்ற தொழிலாளரை ஊக்குவிக்க வேண்டும். மண்பாண்ட தொழில் நாளொரு மணியாக நலிந்து வருகின்றது. இயற்கையான உணவுகளை மண்பாத்திரங்களை சமைத்து சாப்பிட்டால் கெடாது. இப்போது கூட அரசு அலுவலகத்தில் விரிஞ்சு வச்சு 10 லட்சம் 5 லட்சம் செலவு வைத்து வைக்கிறார்கள். அது தேவையே இல்லை. எல்லா அரசு அலுவலகங்களிலும் பள்ளிகளிலும் எல்லா துறைகளிலும் மண்பாண்டங்களிலே தண்ணீர் வைத்து குடித்தால் ஒரு பானையிலே நிரப்புகின்ற தண்ணீரை 3 நாட்கள் 4 நாட்கள் 5 நாட்கள் கூட வைத்து குடிக்கலாம், கெடாது. அந்த மண்ணின் மகத்துவம் அப்படி. ஆகவே அப்படிப்பட்ட நல்ல சூழ்நிலையை பொதுமக்களுக்கு உணர்த்துகின்ற வகையிலே மண்பாட்டு தொழிலை நவீனப்படுத்துகின்ற வகையிலே அதுக்காக ஒரு தொழிற்பயிற்சி கல்லூரியை அவசியம் கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கை பல்லாண்டு காலமாக நாங்கள் வைத்து வருகின்றோம். அதனை இந்த அரசு செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கைகளை வைத்து எங்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்காக இன்றைக்கு 10 மணியிலிருந்து 11 மணி வரை தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்பாகவும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி மாவட்ட ஆட்சித்தலைவர் மனு தருகின்ற நிகழ்ச்சியிலே புலாலகுல மக்கள் தமிழகத்திலே 40 லட்சம் மக்கள் வாழ்கிறார்கள். எல்லோரும் மண்பாட்டு தொழில் செய்யவில்லை, பல்வேறு தொழிலே போகிறார்கள். அதை நாம் பாராட்டுகின்றேன். ஏன்னா எதிர்காலத்திலே மண்பாட்டு தொழிலுக்கு ஏற்ற வருமானமும் இருக்காது, அந்த தொழிலுக்கு ஏற்ற நஷ்ட ஈடுகளும் வழங்க முடியாது. ஆகவே மாற்று தொழில் செய்ய வேண்டும். அந்த மாணவர்கள் கல்வி அறிவை பெற வேண்டும். வள்ளல் PS உடையார் அறக்கட்டளை வைத்திருக்கிறோம். அதன் மூலமாக படிக்கின்ற மாணவர்களுக்கு நாங்கள் பெரும்பகுதியாக பணத்தை ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பணத்தை தந்து உதவி செய்கிறோம். அதை போன்று அந்த மாணவர்கள் எல்லாம் எதிர்காலத்திலே கல்விமான்களாக வர வேண்டும். நம் சமுதாயத்திலே ஒரு IAS IPS இல்லை, ஒரு IRS இல்லை. ஆகவே இது போன்ற உயர்கல்வி கற்க வேண்டும். மாற்று தொழிலாக எந்த தொழில் வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் மண்பாட்டு தொழிலை எதிர்காலத்தில் இருக்கிற மக்கள் செய்வதற்கு ஏதுவாக வசதி வாய்ப்புகள் இல்லை என்பதை கருத்தில் கொண்டு மாற்று தொழில் செய்யுங்கள். எல்லோருமே உயர்கல்வி பெற வேண்டும். அதுதான் என்னுடைய இந்த நன்னாளிலே உங்கள் அனைவருக்கும் நான் அன்போடு வேண்டுகோள் விடுகிறேன். இன்றைய அந்த அறப்போராட்டம் நல்ல முறையிலே எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் நம்முடைய கோரிக்கைகளை மற்றும் எடுத்து கூறி கலெக்டரிடம் முன்வை தந்து சிறப்பிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.